இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பின காரியம் யோனாவினுடைய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்குள்ள எழும்பின சிந்தனைகளை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னதாக நான் சில வசனங்களை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 1 தீமோத்தேயு 2:4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது தேவனுடைய உள்ளான மனதில் உள்ளதான சிந்தை என்னன்னா, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இத ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். 12வது அதிகாரம் 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள உன் வம்சம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லாம, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு. And in you all the families of the earth will be blessed. எல்லா மனிதர்களும், பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா இதே பேதுரும் எழுதுறாரு பாருங்க. பேதுரு எழுதின நிருபத்துல 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். போதும். இந்த வசனத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிடும். தேவனுடைய திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அவர்கள் தம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கும் பொழுது அவர்கள் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்ளுகிற அல்லது அவர்களோடு கூட அவர்களை சந்திக்கிற, அவர்களை பார்க்கிற மனிதர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய அன்பையும் அவருடைய ரட்சிப்பையும் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதான் நம்ம அந்த 12:3 ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். மூலமாக பூமியின் எல்லா வம்சங்களும், எல்லா ஜனங்களும், ஆல் நேஷன்ஸ் ஆர் ஆல் பீப்புள், அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படின்னா ரட்சிக்கப்படுவார்கள். அப்படின்னா முதலாவது ஆண்டவராய் இயேசு கூட சொன்னார், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லி அந்த யோவான் 4வது அதிகாரத்துல சொன்னதை நம்ம வாசிச்சிருக்கோம். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பூமியில ஒரு வம்சத்தை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய வார்த்தைகளை, தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்கள் தேவனை பின்பற்றி வழி நடப்பதன் மூலமாக அவர்களை கொண்டு இன்னும் எல்லா ஜனங்களும் இந்த வழியை அறிந்து கொள்ளும்படி செய்வதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இதை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், தாங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், யூ ஆர் தி சோசன் பீப்புள், ஆனபடியினால அந்த ரட்சிப்பு எங்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைத்தார்கள். புறஜாதியார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வெளிப்பாட்டை பெற்றவராக இருந்தார். ஆக நம்ம இந்த காலத்துல வாழக்கூடிய நமக்கும் கூட தேவனுடைய திட்டம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கிற நம்மை அவர் முழுவதுமாக அவருடைய அந்த பரிபூர்ண ஜீவனை நமக்கு தந்து அதன் மூலமாக மற்ற ஜனங்களும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். இதை நம்ம மெயினா நம்முடைய மனசுல பதிய வச்சுக்கிடுவோம். தேவனுடைய திட்டம் என்ன? பழைய ஏற்பாட்டின் காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு, அதாவது ஆதியாமத்திலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவர் வழி வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக எல்லா ஜனங்களும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தேவனை பின்பற்றுகிற விதத்துல, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற விதத்துல அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்த்து மற்ற ஜனங்களும் அதை பின்பற்றி நடந்து மெய்யான தேவனை கண்டுகொள்ளவும் அவர்கள் மூலமாக பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமியில நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக மாற்றி நாம் அவரை போல அன்பும் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாக வாழ்வதை பார்க்கிற கேட்கிற யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆக எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த வாஞ்சையும் தாகமும் அதை காலாதி காலமாக தேவன்
தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் மற்ற மனிதர்கள் மூலமாகவும் அதை நிறைவேற்றி வருகிறார். அவருடைய திட்டம் பொய்த்து போவதில்லை. இன்றைக்கு அவர் வருகிறார் என்பதில் ஏன் தாமதம் என்று சொன்னால், பேதுரு சொல்லுகிறாரு, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், ஒருவராவது கெட்டு போக தேவ சித்தம் இல்லை, அதனாலதான் அவர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த யோனாவுடைய புஸ்தகத்தை நான் தியானிக்கும் போது, வாசிக்கும் போது, அதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, யோனா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படி என்றால், யோனாவின் மூலமாக தேவன் சொல்ல விரும்பினதை குறித்து விளக்கமாக எழுதப்படாமல், யோனா தீர்க்கதரிசனுடைய வரலாறு அங்கே விவரமாக எழுதப்பட்டிருக்கு. வேற எந்த தீர்க்கதரிசிக்கும் அப்படி எழுதப்படலை. எசேயா, எரேமியா, எசேக்கியேல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே அவர்கள் கடந்து போன பாதை வரும். ஆனால் யோனா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகமோ அந்த தீர்க்கதரிசியை தேவன் அவருக்கு சொன்னது, அவர் கீழ்ப்படியாமல் போனது, இரண்டாவது அவருக்கு ஒரு சான்ஸை தேவன் கொடுத்தது, அவர் எப்படியாயிலும் அவரை தூண்டில் போட்டு பிடிக்கிறது போல அவரை கொண்டு வர்றது, அப்படிலாம் அங்கே வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் சொன்ன அந்த செய்தி, பிரசங்கித்த செய்தி 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரே வரியில் எழுதியிருக்கு. வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அவ்வளவுதான், ஒரே வரி. Yet 40 days நினிவே will be overthrown. That's all. நீங்க மனம் திரும்புங்கன்னு கூட அவர் சொன்னதாக இங்கே எழுதப்படலை. ஒரே வரி தான், ஒரே வரி செய்தி. ஆனால் அடுத்து என்ன நடந்ததுன்னா, எல்லா ஜனங்களும் அந்த 5, 6, 7 வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா, then the people of Nineveh believed in God and they called a fast and put on sackcloth from the greatest to the least of them. வாசிங்க சிஸ்டர். 5, 6, 7. அப்போது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். பாத்தீங்களா? இப்ப எதிர்பாராத ஒரு திருப்பம். அதாவது இந்த தீர்க்கதரிசி இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே வரி தான், ஒரே வரி பிரசங்கம், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு சான்ஸ், அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல இந்த யோனாவை குறித்து, நினிவே பட்டணத்தை குறித்து அவர் பேசுகிறார். மத்தேயு 12 புதிய ஏற்பாட்டுல, மத்தேயு 12 39 to 41. அவர்களுக்கு அவர் அதுல 41வது வசனத்தை மட்டும் வாசிங்க ஸ்டெப். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஏன் குற்றம் சுமத்துறாங்க? பிகாஸ் the people of Nineveh were given only one chance. ஒரே ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் பிரயாணம் போய் அவர் கத்துறாரு. என்ன கத்துறாரு? 40 நாள் இந்த பட்டணம் கவிழ்க்கு போட்டோம், அவ்வளவுதான். அந்த ஒரு வரி பிரசங்கம், இன்னும் கூட பேர பிரசங்கம் பண்ணாரு என்னமோ இங்க எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஒரு வரி பிரசங்கம், ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு நாள் கடந்து போய் 3 நாள் போகக்கூடியதான ஒரு நடந்து போனாதான் அந்த சிட்டி ஃபுல்லா போக முடியும். அவ்வளவு 50-60 மைல் தூரம் உள்ளதான ஒரு ஒரு மாவட்டம் அல்லது ஒரு நகரம்னு வச்சுக்கோங்களேன். நினிவே அந்த அசீரியா சாம்ராஜ்யத்துல ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரம். அதுக்கு அடுத்து ஒரு 50 ஆண்டுல அது அந்த அசீரியாவுடைய தலைநகராக வரக்கூடிய அளவில் உள்ள ஒரு நகரம். இந்த பட்டணத்துல போய் அவர் ஒரே ஒரு முறை பிரசங்கிக்கிறார். ஒரு வரி பிரசங்கம், ஒரே ஒரு நாள் கடந்து போய் உடனடியாக இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் எட்டுது. அதை அப்படியே நம்பினார்கள்.
அப்படியே நம்பினார்கள். அவர்கள் தாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொண்டார்கள். ராஜாவே நேரடியாக போய் யோனா தீர்க்கதரிசி ராஜாவை பார்த்து பேசவே இல்லை. அந்த செய்தி கேட்ட உடனே அப்படிதான் எழுதியிருக்கு பாருங்க. இங்க எழுதியிருக்கு, when the word reached the king of Nineveh, அவ்வளவுதான். இதை நாம் எப்படி கற்பனை பண்ணி பார்க்க முடியும்? ஏன் தெரியுமா? இந்த ஏன் யோனா தீர்க்கதரிசியை தேவன், நமக்கு தெரியும் முதல் நாளே முதல் இடத்துல நீ நினைவு பட்டணத்துக்கு போய் நான் சொல்ற செய்தியை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவர் உடனே, அவர் நினைவே ஒரு பக்கம் இருக்கு, தர்சீஸ் இன்னொரு பக்கம் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவர் போறாரு. அவருக்கு ஏன் அப்படி போனேன்னு அவர் சொல்றாரு. அப்பவே இங்க சொல்லும் போதே தேவன்ட்ட அவர் சொல்லி இருக்கிறாரு பாருங்க. 4வது அதிகாரத்துல அதை சொல்றாரு. 2வது வசனத்துல வாசிங்க. யோனா 4வது அதிகாரம் 2வது வசனம். நான் அங்கேயே தேவன்ட்ட சொன்னதா சொல்றாரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் இதை சொல்லவில்லையா? உம்மிடத்தில் நான் சொன்னேனே. என்ன சொன்னீங்க? வாசிங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். இதனால்தான் தர்சீஸ்க்கு ஓடி போனேன். நீங்க நினிவேக்கு போக சொன்னீங்க, நான் தர்சீஸ்க்கு ஓடி போனேன். ஏன்னா நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்னேன்? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாருங்க, தேவனை குறித்து எனக்கு நல்லா தெரியும். நீர் யாருன்னு. நீர் கிருபை உறைந்த தேவன், இரக்கம் நிறைந்த தேவன், கோபப்படுவதற்கு மிகவும் ஸ்லோ டு ஆங்கர் அண்ட் abundant in loving kindness and one who relents concerning calamity. அழிவை குறித்து பொல்லாங்குக்கு வருத்தப்படுகிற தேவன். அதனால நீங்க இப்படிலாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஒண்ணு. இப்ப இந்த நோவா ஓடி போனதுக்கு நேரடியாக இவர் சொன்ன காரணம் இது. ஏன் தேவன் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுல நோவா இந்த ஜோனாவுக்கு என்ன பிரச்சனை? எதனால இவர் ஓடி போகணும்? நினிவே பட்டணத்தார் மேல தேவன் இரக்கமா இருக்கிறதுக்கு யோனாவுக்கு வருத்தம் வர வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இது இந்த புஸ்தகத்துல அந்த நினிவே பட்டணத்தாரை குறித்து தெளிவாக எழுதவில்லை. அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, அவர் இரக்கமுள்ள தேவன், சொன்னபடி அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க அழிக்க மாட்டாரு. அப்ப பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, ஒரு தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லி அது நடந்தா அவன் உண்மையான தீர்க்கதரிசி, நடக்கலைன்னா அவன் இருதயத்தின் துணிகரத்தினால பேசினா அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஒண்ணு, அப்ப இவனை பொய் தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவாங்க. அது ஒண்ணு ரீசனாக இருக்கலாம். 2வது என்னன்னா, அந்த நினிவே பட்டணத்தாருடைய அட்ராசிட்டி. அந்த நினிவே பட்டணத்தை குறித்து இங்க ரொம்ப விவரமா எழுதல, எப்படிப்பட்ட பட்டணம்ட்டு. அவர்கள் அசீரிய சாம்ராஜ்யம் ஒரு பெரிய தேசம். அப்ப அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சுற்றியுள்ள தேசங்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும், அவர்களை கடுமையாக அவர்களை பாதிக்கிறவர்கள், யுத்தங்கள்ல ஒரு மிகவும் ஒரு கொடூரமான நிலையை கடைபிடித்தவர்கள். இது குறித்தெல்லாம் நீங்க நல்லா தெரியணும்னா அதுக்கு அடுத்த மீகா புஸ்தகத்தை விட்டுட்டு நாகுங்கிற புஸ்தகத்துக்கு வாங்களேன். அது நாகுமுடைய தீர்க்க தரிசனமும் இந்த நினிவே பட்டணத்தை குறித்து தான் எழுதியிருக்கு. இந்த நாகும் யோனாவுக்கு அடுத்து 100 வருஷங்கள் கழிச்சு வந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசனம் உரைத்த பின்னாடி 50 ஆண்டுகள்ல நினிவே கவிழ்க்கப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த யோனாவுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பின ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது. மறுபடியும் அவர்கள் மிகவும் மோசமான நிலைமைக்கு போன உடனே 100வது வருஷத்துல மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி தேவன் சொன்னார், சொன்னபடியே அவர் செய்து விட்டார். இப்ப இதுல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அந்த நினிவே பட்டணத்தாருடைய மனநிலைமைகளும் குணாதிசயங்களும் இந்த யோனாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அதனால அவர்கள் மனம் திரும்பவே கூடாது, அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டும் என்றே அவருடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. பாருங்களேன், இங்க முதல் வசனம் வாசிங்க. நாகும் 3வது அதிகாரம் 1 வசனம். இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. பாத்தீங்களா? ஓ டு த பிளட்டி சிட்டி அப்படின்னா ரத்தம் சிந்துதல், கொலை நகரம் அப்படின்னு வச்சுக்கலேன். கொலை நகரம் சொல்லுவாங்களே இன்னைக்கு, அது மாதிரி இது ஒரு கொலை நகரம், பிளட்டி சிட்டி. எப்ப பார்த்தாலும் ரத்த சிந்துதல், கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் லைஸ் அண்ட் பில்லேஜ். எப்ப பார்த்தாலும் பொய்யும் கொள்ளையும் நிறைந்ததான ஒரு மனிதர்கள் நிறைந்ததான இடம்.
அப்புறம் 4வது வசனம் வாசிங்க. தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம் இதோ நான் உனக்கு போதும் விரோதி. போதும். பாருங்க, இங்க வந்து வேசி அப்படின்னோன்னா நமக்கு ஒன்றும் புரியல. ஏனென்றால் இது வந்து ஒழுக்கம், நடத்தை அது சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை என்ன அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, என்னுடைய வேதாகமத்தில் பின் குறிப்பில் நான் வாசிக்கிறேன். நினிவே had used its beauty, prestige and power to seduce other nations. அதாவது அதனுடைய அந்த நகரம் வந்து ஒரு அருமையான நகரம், அழகான நகரம், ஒரு பவர்ஃபுல் சிட்டி. அதுக்கு வந்து ஒரு பெரிய, அந்த நகரத்திற்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்கு. இதை பயன்படுத்தி அநேகம் பேர் அங்கே வருவார்கள். மற்ற பக்கத்தில் உள்ள நாடுகளும் அவர்களோடு கூட மிகவும் நேசமாக இருக்க விரும்புவார்கள். அப்புறம் லைக் a harlot she had enticed them into false friendship. அப்ப அவர்களை நெருங்கி உறவாட வருவர்களோடு கூட நட்பு பாராட்டது போல இவர்கள் அவர்களை தங்களுடைய நண்பர்களைப் போல காட்டிக்கொள்வார்களாம். யாரு? இந்த அசீரியர்கள் அல்லது நினிவே பட்டணத்தார். இப்ப அவர்கள் நட்பு பாராட்டும் பொழுது, அந்த காலங்கள்லாம் வந்து அரசர்கள் ஆண்ட காலங்கள். அப்பொழுது என்னன்னாக்கும், எப்பொழுதும் அண்டை நாடுகளை குறித்து ஒரு எச்சரிக்கையாவே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் நண்பர்களாக பழகி நட்பு பாராட்ட தொடங்கின உடனே அவர்கள் எல்லாரும் இவர்களை குறித்து கேஷுவலா எடுத்துக்கொள்வாங்க. அவர்களுக்கு எதிராக இராணுவ யுக்திகளை கையாள்வதோ, வேவு பார்ப்பதோ, அல்லது அவர்களை வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு பார்ப்பது கிடையாது. அவர்கள் நம்பி விடுவார்கள் இவர்களை முழுவதுமாக. அப்படி நம்பும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்களாம் அடுத்து, then when the other nations relaxed, thinking Assyria was a friend, Assyria destroyed and blundered. எப்படி? அவர்கள் நண்பர்களாக நம்பி அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கிற நேரத்துல இவர்கள் அவர்களை கொள்ளையடித்து விடுவார்கள். திருடுகிறவர்கள் எப்படி நயவஞ்சகமாக அவர்கள் திருடர்கள் என்று காட்டிக்கொள்ளாமலே வந்து நம்ம பொருளை பிக் பாக்கெட் அடிப்பாங்க, திருடுவார்களோ அதே மாதிரி இவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். பியூட்டிஃபுல் அண்ட் இம்ப்ரெசிவ் அண்ட் த அவுட் சைட், நினிவே வாஸ் விக்சியஸ் அண்ட் டெசிட்ஃபுல் அண்ட் த இன்சைட். வெளியில வந்து ஒரு வசீகரமான அழகான ஒரு நகரம், நண்பர்கள் போல அங்கே உள்ள மக்கள் பழகுவது, அவர்கள் ரிலாக்ஸா கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கும் பொழுது அவர்களை கொள்ளையடித்து விடுவது. ஸோ இது எவ்வளவு பெரியதான ஒரு கொடுமை பாருங்க. நம்ப வைத்து கழுத்து இருக்கிறன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது, அது மாதிரி நய வஞ்சகம், துரோகம். ஸோ இதுதான் beneath beautiful facades sometimes lie seduction and death. Don't let an attractive institution, company, movement or person seduce you into lowering your standards or compromising your moral principles. இது இங்க எழுதியிருக்கு என்னுடைய வேதாகமத்தின் பின் குறிப்புல. அருமையானவர்களே, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னா, இந்த நகரத்தார் வந்து பொய் சொல்லுகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், நயவஞ்சகமாக, அதாவது வேசி எப்படி தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு, வேசித்தனத்துக்கு ஒரு புலவர் பாடி வச்சிருக்காரு. இளமையும் அழகும் காட்டி பொருள் வைகி ஆடலிலும் பாடலிலும் வல்லாராகி ஒருவர் மாட்டு தங்கார் பரத்தையர் அப்படிம்பாங்க. வேசிக்கு ஒரு விளக்கம். இளமையும் அழகும் காண்பிச்சு மற்றவங்களை ஈர்த்து அவருடைய பொருளை பிடுங்கிட்டு ஒரு இடத்துல நிரந்தரமா தங்காதபடி இருக்கிறவர்களுக்கு பேர் தான் விபச்சாரி, வேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த நினைவு பட்டணத்தார் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் ஹார்லெட்டுங்கிற வார்த்தையை இங்கே உபயோகிச்சிருக்காங்க. இதனுடைய உள்ள அர்த்தம் இதுதான். அவர்கள் நயவஞ்சகமாக பழகி நண்பர்கள் போல நடித்து அவர்கள் நம்பி இவர்களோடு கூட கொஞ்சம் ஃப்ரீயா பழக ஆரம்பிச்ச நேரத்துல அவர்கள் பொருள்களை திருடி கொள்வது, அவர்களை கொள்ளையடித்து கொள்வது, அப்புறம் தேவில் ஒப்ரஸ்தம். அதுக்கடுத்து அவர்களை வந்து பாருங்க, அந்த மேல அதுக்கு முன்னாடி கூட 2வது அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை எழுதியிருக்கு. and filled his liars with prey and his dens with torn flesh. அந்த 2வது அதிகாரம் 12ஆம் வசனம். சிங்கம் எப்படி செய்யுமோ அது போல சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. அப்புறம் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம் 11ஆம் வசனம். இதெல்லாம் அந்த நகரத்தினுடைய நிலைமையை குறித்து சொல்றதுக்காக சொல்றேன். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற
தூர ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். 14வது வசனம். உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ போதும். அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய கோயில்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை அதிகமாக இருந்தது. ஐடலோட்ரி. அதுக்கு மேல இங்க மேல வாசிக்கிறோம், யுவர் நேம் வில் நோ லாங்கர் பி பெர்பெச்சுவேட்டட். அப்படின்னா உன்னுடைய பெயர் வழங்காது, உன் பெயர் முதல்ல மறக்கப்பட்டு போகும். விதை விதைக்கப்படாது. அப்படின்னா உன் பெயர் சொல்லக்கூடிய நபர்கள் இனி எழும்ப மாட்டார்கள். உன் மரபுல வந்து உன்னுடைய சந்ததியில வந்து உன் பேரை சொல்றதுக்கு ஆளே இருக்காது. உன் சந்ததி வேற இருக்கப்பட்டு போகும்னு அர்த்தம். அதுதான் பெர்பெச்சுவேட்டட். ஆக இப்படியாக அவருடைய நிலைமை வந்து மிகவும் அதே மாதிரிக்கு 3வது அதிகாரத்துல 1லிருந்து 19 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. ஆக அவர்களுடைய நிலைமை என்னன்னா, பொய், கொலை, நய வஞ்சகம், துரோகம். அப்புறம் எளியவர்களை வந்து விளக்கத்துல கொடுத்துருக்காங்க. எளியவர்களை வந்து அவர்கள் அவர்களிடத்திலிருந்து பணத்தை கறந்து அவர்கள் ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். அதாவது ஏழை எளியவர்களுக்கு அதிகமான வரியை போட்டு பணக்காரர்களுக்கு சலுகை கொடுத்து அவர்கள் மென்மேலும் பணக்காரர்கள் ஆவார்கள், ஏழைகள் மென்மேலும் மோசமான நிலைமைக்கு போவார்கள். வறியவர்களாவதும் வசதி படைத்தவர்கள் மென்மேலும் பணக்காரர்களாவதும் நடந்து கொண்டிருக்கிறது போல இங்க நடந்திருக்கு அந்த பட்டணத்துல. ஸோ ஒப்ரஸிங் த புவர் and the rich people becoming more richer and living a luxurious life at the cost of the poor people. ஏழை எளிய ஜனங்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இவர்கள் மென்மேலும் அப்படி வசதி படைத்தவர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த நாடுகள் எல்லாரும் அவர்களை குறித்து ஒரு பயத்தோடவே இருந்தாங்க. யாரும் வந்து ஃப்ரீயா இல்லை. அதனாலதான் அந்த நகரம் கவிழ்க்கப்பட்டு போகும் சொன்னோன்னே அவரெல்லாம் கைகொட்டி ஆர்ப்பரிப்பார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன்னா அந்த நகரம் அப்படி. இப்படிப்பட்ட ஒரு நகரத்துக்கு நீ போய் நான் சொன்ன செய்தியை சொல்லு அப்படின்னு சொன்னா அவர் யோசிக்கிறார், இவங்க ஒண்ணு திருந்த மாட்டாங்க, 2வது திருந்த கூடாது. ஏன்னா இவர்கள் பழி வாங்கப்பட வேண்டும், தேவனுடைய தண்டனைக்கு இவர்கள் தகுதியானவர்கள். இதுதான் அவருடைய மனசுல ஆழ படிந்துருச்சு. முதல்ல நான் ஒரு ரீசன் சொன்னேன். அவர் சொன்ன காரியம் தேவனுடைய இரக்கத்தினால தேவன் செய்யாம விட்டுட்டாருன்னா இவருக்கு வந்து பொய் தீர்க்கதரிசின்னு பேர் வரும் ஒண்ணு. 2வது வந்து அவர்கள் மிகவும் மோசமான மனிதர்கள். அவர்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேண்டாம். அவர்கள் பழிவாங்கப்பட வேண்டியவர்கள், தண்டனைக்கு தகுதியுள்ளவர்கள். தே டிசர்வ் ஆல் பனிஷ்மெண்ட். ஆனா தேவன் வந்து போய் இவர்கிட்ட போய் பேச சொல்றாரு. 3வது அவங்க பேசினா கேட்பாங்களா? இப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஒரு தைரியம் வேணும். மோசமான மனிதர்கள் மத்தியில போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னா நிறைய பேரிடங்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் சவால் நிறைந்ததான ஒரு வேலை தான். யோவான் தீர்க்கதரிசி போய் அந்த ராஜாட்ட சொன்னா, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது உனக்கு வந்து நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் என்ன? அவன் தலையை வாங்கிட்டான். ஸோ அநேக ராஜாக்கள்கிட்ட எரேமியா தீர்க்கதரிசி எசேக்கியேல்லாம் பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் போய் அந்த தேசத்துக்கு விரோதமாக காரியங்களை பேசும் பொழுது அவர்களுக்கு விரோதமாகவே அந்த ஜனங்கள் எழும்பினார்கள். சில இடத்துல நீங்க தீர்க்கதரிசனம் சொல்லாத போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்பது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை, அசாதாரணமான வேலை. ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள், பாவிகள், துரோகிகள், துணிகரக்காரர்கள், பொல்லாங்கு செய்கிறவர்கள், நீதி நியாயத்துக்கு பயப்படாதவர்கள், கடவுளுக்கு பயப்படாதவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கிட்ட போய் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து நீ மனம் திரும்புன்னு சொன்னா அவர்கள் சும்மா கேலி கிண்டல் பண்ணிட்டா பரவாயில்ல, அவன் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்னு என்னன்னா, அந்த ஜனங்கள் வந்து யூதர்கள் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல யூதர்கள் எல்லாரும் தேவன் அவர்களுக்கே உரிய தேவன் என்று நினைத்தார்கள். இன்றைக்கும் அதுதான். நீங்க இஸ்ரேல் தேசத்தை பேசும்போது பார்த்தீங்கன்னா, காட் இஸ் அவர் காட், வி ஆர் காட்ஸ் பீப்புள், அவர் நேஷன் இஸ் காட்ஸ் நேஷன், எங்க நாடு தேவனுடைய நாடு, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி அவர்கள் பெருமையை பாராட்டுவார்கள்.
தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இந்த கல்லுகளில் இருந்து கூட உண்டாக்க வல்லவர்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தேவனுடைய இரக்கமே ஒழிய அவர்கள் எதுக்காக தெரிந்து கொண்டார்? அவர்கள் மூலமாக அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுக்கமுள்ளவர்களாக நீதிமான்களாக நடந்து அதனால் தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மற்ற ஜனங்கள் பார்த்து அவர்களும் மனம் திரும்பி நீதிமான்களாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. அதுக்காக தான் அவங்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களோ தேவன் தெரிந்து கொண்டு விட்டார். இன்னைக்கு சொல்றாங்களே, ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட். அவரோட ரட்சிக்கப்பட்டா நாங்க அவ்வளவுதான், இனிமே நாங்க தேவனுடைய ஜனங்கள், நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார். இதுதான் இப்ப அவங்களுடைய நிலைமை. சரி, எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுது இந்த புஸ்தகத்துல பார்க்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, யோனா தீர்க்கதரிசி தேவன் எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்க. அவர் முதல்ல சொன்ன வேலையை செய்யல. அப்ப தேவன் அதோட விட்டுட்டு அவர் அழிச்சிருக்கலாம், அல்லது போற வழியில போயிட்டு போறான்னு விட்டுருக்கலாம். அப்படி இல்லவே இல்லை. ஏன்னா அந்த யோனா தீர்க்கதரிசி தேவனை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். அவருக்கு தெரியாது சொல்றாரு, நான் சொல்லலையா நீர் இறக்கமுள்ள தேவன், நீங்க பொல்லாப்பு செய்ய மாட்டீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனாலதான் நான் போனேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனாலும் கூட அந்த மனுஷன் என்னமோ தேவன்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறாரு. பட் காட் இஸ் கிவிங் ஃபர்ஸ்ட் சான்ஸ். அவர் கீழ்ப்படியில. செகண்ட் சான்ஸ் எப்படின்னா, அவர் தர்சீஸ் ஓடு போகும்போது அந்த கப்பலை எடுக்க விட்டு, கரையில இருக்கும்போது புயல் வந்திருந்தா இறங்கி போயிருப்பார்ல, அப்படி செய்யல. அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்பினார். கப்பல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே புயல் வந்துருந்துச்சுன்னா சரி கப்பலை எடுக்க மாட்டாங்கல்ல, அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். தேவன் அப்படி ஸ்டாப் பண்ணல, போற வழியிலே விட்டுட்டார் அவரு. இட் இஸ் காட்ஸ் வே. போற வழியிலே போக விட்டு, அப்புறம் கொஞ்சம் போக விட்டு, இவருக்கு பிழையாமுக்கு பண்ணார்ல, கழுதியில் ஏறி போற வரைக்கும் விட்டு பாதி வழியில போகும்போது நடுக்கொண்டு நின்றுட்டு வழியை மறிச்சது மறிக்க இவர் போக விட்டு நடுக்கடல்ல போகும்போது கப்பல் சேதம் உண்டாகிறபடிக்கு பெரிய புயல் காற்று, அவங்க எல்லாம் கடைசியில தூக்கி கடலுக்குள்ள. அவருக்கும் தெரியும் என் நிமித்தம் தான் இது நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. அப்ப எப்படி ஒரு தூக்கம் வருது? அவருடைய மனசாட்சியில அதுக்கு அந்த பாதரேஷன் இல்லை. அவரே சொல்றாரு, நான் தேவனுக்கு பயந்த மனுஷனுங்கிறாரு ஒரு வரியில. அதுக்கடுத்து என்ன சொல்றாருனாக்கும், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன், நான் எபிரேயன், ஆனா நான் இப்ப தேவனை விட்டு விலகி ஓடுறேங்கிறார். அதுல பாருங்களேன், 1வது அதிகாரத்துல 9-10 வசனங்கள் வாசிங்க. 9-10 வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்க, அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் தேவனுக்கு பயந்த மனுஷங்கிறேன். இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் விசுவாசிங்கிறாங்க, தேவனுக்கு பயந்தவங்கிறாங்க. அப்ப ஏன் நீ கீழ்ப்படியாம ஓடுற? தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ விசுவாசித்தா, தேவனுக்கு பயந்த மனுஷன்னா அப்ப நீ கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் கீழ்ப்படியில. ஆனா அவர் இன்னும் நான் தேவனுக்கு பயந்த மனுஷன் தான் சொல்லிக்கிறார். ஓகே, இப்பொழுதும் தேவன் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் அங்க போய் பூமி மையத்துல அங்க அவர் விழுந்த உடனே ஒரு மீன் விழுங்கும்படி செய்யறார். உங்களுக்கு தெரியும். அந்த மீனுக்கு உள்ள போய் இருக்கும்போது இப்ப எந்த தேவனை விட்டு ஓடுறாரோ அந்த தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. நான் சில நேரத்துல சொல்றது, சபை கூடி ஒருதலை விட்டு விடுவாங்க, ஆண்டவருடைய வார்த்தைய சகோதரருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, உடனே கூப்பிடுவாங்க, பிரதர் வாங்க ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படிம்பாங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்போது தேவனை விட்டு தூரம் போயிடுறீங்க, சபை உங்களுக்கு வேண்டாம், சகோதரருடைய ஆலோசனை நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு முடியலைன்னா மட்டும் சகோதரர்களும் வந்துடணும், ஆண்டவர் உங்களுக்கு உடனே உங்க ஜெபத்தை கேட்டணும். அப்போ மட்டும் எந்த தேவன்கிட்ட போறீங்கன்னு கேட்பேன் நான். இதெல்லாம் ஒரு சில, அதனால எனக்கு ரொம்ப பேர் பிடிக்காது. நீங்க எல்லாம் தூரத்துல இருக்கீங்க, பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க கேட்டு பாருங்க. என்னுடைய 70வது பிறந்த நாள்ல நிறைய சகோதரர்கள் பிரதர் நான் திட்டு வாங்கியிருக்கேன், கொட்டு வாங்கியிருக்கேன்னு பேசினாங்க. என் மனைவிட சொல்லுவாங்க, ஏன் நீங்க இப்படி பேர் வாங்குறீங்கன்ட்டு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அங்கே வரும்போது எல்லாருமே எதிர்மறையான பேச்சுக்கள் எல்லாம் மாத்திக்கிடுவாங்க. ஏன்னா தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கரெக்ட் பண்றதுதானே ஒழிய பனிஷ் பண்றதல்ல. அவருடைய ஆவியை பெற்றவருடைய நோக்கமும் அதேதான். அவர் கடிந்து கொண்டு நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஒரு திருந்திட்டா போதும், அதுதான். ஸோ தேவன் இந்த நினிவே பட்டணத்தை யாரை ஆகட்டும் அல்லது இந்த யோனாவை ஆகட்டும் பனிஷ் பண்றது அவருக்கு ரொம்ப ஈஸி. அவர் அப்படியே மீனுக்கு வயிற்றுல விட்டு போயிருக்கலாம்.
அல்லது மீன் எதுக்கு ஆயத்தம் பண்ண, கடல்ல தூக்கி போட்டதோட போய் சேர்ந்துட்டு போன்னு விட்டு போயிருக்கலாம். ஆனா தேவன் அப்படி விடல. he gave him to he wanted to give him a second chance. அவர் மனம் திரும்புறாரு. 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 1வது வசனம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர் போதும். 7வது வசனம் என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. போதும். இந்த தீர்க்கதரிசி இந்த இருக்கிற இடத்தை விட்டு எதிர் திசையில், அவர் சொல்ற திசைக்கு எதிர் திசையில ஓடி போயிட்டேன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடலாம்னு நினைச்சாரு. சரிப்பா போ. இப்ப மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எந்த சமூகம் அங்கே அப்ப அப்ப அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போயிட்டார்ல. இப்ப எப்படி நம்பிக்கையோட கூப்பிடுறாரு? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அவர் பார்க்க முடியாத இடத்துக்கு ஓட நினைக்கிற மனுஷன் இப்பொழுது மீன் வயிற்றிலிருந்து கூப்பிடும்போது எப்படி தேவனுடைய சமூகம் அங்கே வரும்? அவருடைய புத்தீனத்தை தான் அவர் இப்பொழுது ஞாபகப்படுத்த எழுதுறாரு. தேவ சமூகத்துக்கு விலகி ஓடினேன்னு சொல்லிட்டு இப்ப தேவனுடைய சமூகத்தை நோக்கித்தானே விண்ணப்பிக்கிறாரு. அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவான இடம் ஒண்ணுமே இல்லை. நீ பாதாளத்துல போனாலும் நீர் எங்கே இருக்கிறீர், நான் எங்க போனாலும் சரி, உங்களுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டியோ இடமோ ஒண்ணுமே இல்லை பூமியில. அவருடைய கண்கள் எல்லா இடத்தையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய சமூகத்துக்கு மறைவா எங்கே ஓட முடியும்? அந்த அந்த இடத்துக்கு அவர் வர்றாரு. இப்ப நான் என் சமூகத்தை விட்டு விலகி போனேன்னு நினைச்சேன். ஐ செட் ஐ ஹவ் பின் எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் யுவர் சைட். ஆனா நான் அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டேன், நீர் என் ஜெபத்துக்கு பதில் தெரிஞ்சிரு. அப்படின்னு என்னன்னா, நீ எங்க இருந்தாலும் என் கண் பார்வைக்கு மறைவா இருக்க முடியாது தம்பி. நான் சமீபத்துல எங்க சர்ச்சில் நிறைய சிசிடி கேமரா வச்சிருக்கோம். ஒரு சகோதரர் கேட்டார், இது என்ன பதில், இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒருத்தர் ஃபோனை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், சர்ச்சில் வச்சுட்டு போயிட்டேன்னு ஒரு பேர் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணார். எங்கே வச்சேன்னு தெரியல, சர்ச்சில் தான் வச்சுட்டோம்னாட்டு. அதை நான் போட்டு சிசிடி கேமரால அவர் மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து கடைசியில் அவர் வெளியில போகும்போது பாக்கெட்ல ஃபோன் இருக்கு, அதை பார்த்துட்டு சொன்னேன், இந்த பாருங்க அவர் வெளியில போகும்போது பாக்கெட்ல ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். என்ன பிரதர் இப்படி எல்லாமே இருக்கு? நான் சொன்னேன், நீங்க அந்த பாத்ரூம் தவிர இங்க எந்த இடத்துக்கு போனாலும் இங்க உங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏன்னா பாத்ரூம்ல வைக்கக்கூடாதுங்கிறதுனால வைக்கலன்னு. 16 கேமரா இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப நம்ம கண்டுபிடிச்ச சிசிடி கேமராவே இப்படின்னு சொன்னா, ஒரு பிரதர் இப்படிதான் செப்பலை மாத்தி போட்டு போயிட்டாரு. சிசிடி கேமரா போட்டு அவர் செருப்பை யார் மாட்டிட்டு போனான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எதுக்கு சொல்லுவேன்னா, மனுஷன் கண்டுபிடிச்ச சிசிடி கேமராவே இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை காட்டி கொடுக்குன்னு சொன்னா, தேவனுடைய கண்களுக்கு மறைவா நம்ம எங்க போக முடியும்? அப்ப இந்த தீர்க்கதரிசி பாருங்க, ரொம்ப தப்பிச்சு ஓடி போடலான்னு போயிட்டு அவருக்கு ஆபத்து வரும்போது, ஆண்டவரே நீங்க வந்துருங்க இங்க. உடனே தேவன் அப்பொழுது நம்மளா இருந்து என்ன செய்வோம்? போனியில போ, எங்க சமூகத்துக்கு தப்பிச்சு ஓடுறோம்னா இப்ப மட்டும் என்ன உன் சமூகம், என் சமூகம் உனக்கு வேண்டி இருக்கு, என் கண்ணுக்கு மறைவாத்தானே ஓடுறோம்னா சரி மறைவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லல. நம்மளை போல தேவன் இல்லை. அவர் என்ன செய்யறாருன்னா இறக்கமா இருந்து அப்பொழுதும் அந்த மீன் போய் கரையில கக்கும்படி செய்யறாரு. இப்ப பாருங்க 3வது வசனம். அவர் பாருங்க, ஒரு மனுஷனை அவரு தான் சொன்னதை செய்ய வைக்கிறதுக்கு அவரால் முடியும். 3வது அதிகாரம் 1 வசனம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவே அவ்வளவுதான். இப்ப வாயை பத்திக்கிட்டு எந்திரிச்சாரு, வேற வழியே கிடையாது. ஏன்னா தேவன் இப்ப தூண்டி போட்ட மாதிரி போட்டார். இப்ப மாடுகள்லாம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, மாடுகளுக்கெல்லாம் அந்த மூக்கணாங்கயிறு மாதிரி போட்டு கையில வச்சுக்கிடுவாங்க. ஒரு சுண்டு சுண்டுனா மாடு அப்படியே போய், ஏன்னா உள்ள வலிக்கும், அதுக்கு வேற வழியே கிடையாது. சோ இப்ப ஜோனா கீழ்ப்படிந்தாருன்னா கீழ்ப்படிந்தார். ஆனா அவர் சப்மிட் பண்ணாரானா இல்ல. இந்த சப்மிஷனுக்கும் அல்லது சப்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஒபீடியன்ஸுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒபீடியன்ஸ் மனப்பூர்வமாக கீழ்ப்படியலாம்,
அல்லது வெளிப்படையா நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் கூட கீழ்ப்படியலாம். ஆனா சப்மிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் an attitude ஆஃப் த ஸ்பிரிட் ஆர் மைண்ட். நம்முடைய மனது அல்லது உள்ளான ஆட்டிடியூட்ல உள்ள சேஞ்ச் அது. சப்ஜெக்ஷன் அடங்கி இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எழுதியிருக்கு, அவர் போய் அவருடைய பெற்றோர்களுக்கு அடங்கி இருந்தார், தமிழ்ல கீழ்ப்படிந்திருந்தார் எழுதியிருக்கு. பட் இட் சுட் பி லிட்டில் டிஃப்ரெண்ட். எப்படின்னா ஹி சப்ஜெக்டட் டு அல்லது சப்மிட்டட் டு அப்படின்னு. மனைவிமார்களே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்குள் அடங்கியிருங்கள், கீழ்ப்படிங்கள் இல்லை அடங்கியிருங்கள். கீழ்ப்படியல்னா இப்படி ஒரு செய்தியை கேட்டு ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் வந்து என்னுடைய புருஷனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆனா அடங்கி இல்லைன்னு நான் இன்னைக்கு விளங்கிட்டேன் அப்படின்னா, தட் இஸ் தி டூ டிஃப்ரெண்ட் மீனிங். அடங்கி இருக்கிறதுங்க வந்து ஸ்பிரிட்ல உள்ளான மனதுல நடக்கக்கூடிய ஒரு பணிந்த கீழ்ப்படிந்த அடங்கி இருக்கக்கூடிய தங்களே வாலண்டியரா அவங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனநிலைமை குறிக்கிறது. ஆனா கீழ்ப்படியிருங்க வெளிப்படையா அவர் போனாரு, ஆனா உள்ளான இருதயத்துல விரும்பி போனாருன்னா இல்லவே இல்லை. தேவன் சொன்னதை போய் செஞ்சாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் விரும்பி செஞ்சிருந்தாருன்னா அந்த ஜனங்கள் மனம் திரும்பின உடனே அவர் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். பரவாயில்ல, நான் சொன்ன ஒரு நாள் பிரசங்கத்துல ஒரே ஒரு பிரசங்கத்திலே இவ்வளவு சேஞ்சா அப்படின்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும் உண்மையா அவரு. அப்படி இல்லை, அவர் கோவப்படுறாரு பாருங்க. அந்த அதிகாரத்துல அவர் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டாரு, ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. 4வது அதிகாரம் 3வது வசனம் எப்படி எழுதியிருக்கு பாருங்க. யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது அதான் நம்ம முதல்ல வாச்சோம். ஆக அவருக்கு சந்தோஷமா இல்லை, அது வருத்தமாக இருந்தது. இப்பவாவது தேவன் அதோட விட்டுட்டாருன்னா இப்ப என்ன கேட்கிறாரு, அவர் என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கிறாரு. சரிப்பா போதும், உங்ககிட்ட நான் என்னன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்க முடியாது, வா வந்து சேரு அப்படின்னு ஜீவன் எடுத்துக்கொண்டாருன்னா இல்ல. ஸோ நம்ம சாதாரணமா சொல்லுவோம், காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ்மாங்க. ஒரு முறை அல்ல, தேவன் 2வது முறையும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கூட 2வது முறை தேவன் நமக்கு உதவி செய்வார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க என்ன எழுதியிருக்குன்னா, யோனாவுடைய விஷயத்துல பார்த்தோம்னா he gives a third chance also. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் 3வது தடவையா வந்து 4வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் சான்ஸ் போகல, 2வது சான்ஸ் போனாரு, 3வது சான்ஸ் போகப்படுறாரு. ஏன் அப்படி செய்றீங்க, என் உயிரை நீங்க எடுத்துக்கிடுங்கிறாரு. என் உயிரை காப்பாத்துங்கன்னு பிரசங்கம் பண்ண ஜெபம் பண்ணவரு இப்ப என் உயிரை எடுத்துக்கிடுங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப அவருக்கு மறுபடியும் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு இரக்கமா. அவரு யோனா தேவனை குறித்து அறிந்து கொண்டது ரொம்ப உண்மைதான். அவர் வந்து ரொம்ப பொறுமையோடு இருந்து மறுபடியும் அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு கோவமா. நீ கோவமா இருக்கிற நியாயமாப்பான்னு கேட்கிறாரு. இந்த புஸ்தகத்தை எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். யார் எழுதுனது தெரியுமா? நான் என் பைபிள்ல பார்த்தேன், ஹூ இஸ் ஆதர்ன்னு. ஜோனா தான் எழுதியிருக்காரு. யோனா தான் இந்த புஸ்தகத்தில். ஏன்னா அவரு தேவனின் மீன் வயிற்றுல இருந்து அவர் வேண்டினேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. யார் எழுத முடியும்? அவர் தான் எழுத முடியும். அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கோபமா இருந்தது, தேவன்கிட்ட சொன்னதையெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. கடைசியில வந்து ஒரு ஆமணக்கு செடி வேகமா வளருது, அவருக்கு நிழல் கொடுக்குது. அது தேவன் வேகமா வளர பண்ணி உடனே அதுக்கு ஒரு புழு வந்து அது எல்லாத்தையும் வந்து கடிச்சு போடுது. என்னடா இப்படி இருக்கேன்னு பாக்குறாரு. ஒரு அனல் காற்று, அதை தேவன் கட்டளையிட அது வந்து எல்லாத்தையும் வாடிப்போ பண்ணிருச்சு. இவர் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாரு, என்னடா இப்படி போச்சேன்னு. அப்ப தேவன் சொல்றாரு, அப்பா நீ இதை நடல, நீ தண்ணி ஊத்தல, நீ வந்து இதை வளர்க்கல, இந்த செடி பட்டு போச்சுன்னு கூட வருத்தப்படுறியே. 1,20,000 பேரு அந்த ஜனங்கள் வந்து அதோடு கூட ஏராளமான மிருக ஜீவன்கள், அதெல்லாம் அழிக்கிறதுக்கு எனக்கு வருத்தமா இருக்காதா அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதோட விட்டதா தான் இங்க எழுதியிருக்கு 4வது அதிகாரத்துல. கடைசியில பாருங்க, 4வது அதிகாரத்துல 11வது வசனம். வலது கைக்கும் 10-11 வாசிங்க. 10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். பாத்தீங்களா, இப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. இப்ப இது எத்தனாவது சான்ஸ் இருக்கு? எத்தனாவது சான்ஸ்? 3வது சான்ஸ். 3வது சான்ஸ் அவர் மனம் திரும்பிட்டார் மறுபடியும்.
ஏன்னா அதனாலதான் அவர் இந்த புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்காரு இல்லையா? அவர் மனம் திரும்பினதுனாலதான் என்ன எழுதியிருக்காருன்னா, தேவன் இப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எழுதுறாரு. தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் தயவை குறித்தும். ஸோ இந்த புக் வந்து முழுக்க முழுக்க தேவன் யோனாவோடு இடைப்பட்டதும், யோனாவுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணது, கீழ்ப்படியாம போனது, பிறகு கீழ்ப்படிந்தது, அவர் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டது, இதைத்தான் சுற்றி இருக்க ஒழிய அவருடைய மெயின் மெசேஜே வந்து ஒரே வரியில முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து நமக்கு தேவன் தரக்கூடியதான மெசேஜ் வந்து நிறைய இருக்கு. எப்படிப்பட்டதான இருதய கடினமுள்ள மோசமான பாவிகளை கூட தேவனால ரட்சிக்க முடியும். யோனா தீர்க்கதரிசி போல இவ திருந்தவே மாட்டாங்க, இவங்ககிட்ட எல்லாம் சுவிசேஷம் சொல்றது வீண் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா we are mistaken. நம்ம செய்ய வேண்டியது என்ன? யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்திக்கு எட்டாத ஒரு காரியம் இது. நம்ம புத்திக்கு எட்டாது. ஒரு தேசமே, ஒரு ராஜாவே வந்து உடனே, அதுவும் தேவனை அறியாத நினிவே பட்டணத்தார் வந்து அவர்கள் புறஜாதியார், அவர்கள் யூதர்கள் அல்ல. யூதர்களுக்கு எத்தனையோ சான்ஸ் தேவன் கொடுத்துட்டாரு, அவங்க மனம் திரும்பல. ஆனால் இவர்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்தாரு, அவர்கள் மனம் திரும்பி விட்டார். யூதர்கள் தேவனை தம்முடைய தேவனாக, தங்களுடைய பிதாக்களின் தேவனாக சொல்கிறார்கள், ஆனாலும் அவர் கீழ்ப்படியவில்லை. ஆனால் இவர்களோ இந்த தேவனை அறியவே இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் கொடுமையான பாவங்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட முடியுமா என்று கேட்டால் முடியும், தேவனால் எல்லாம் கூடும். அப்ப ஒரு தீர்க்கதரிசியாக அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் சொன்னதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது குறித்து அவன் கவலைப்பட வேண்டாம். ஆனா அவன் அதை குறித்து கவலைப்படவில்லை. அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் குறித்து கவலைப்பட்டான். ஒண்ணு திருந்திட்டாங்கன்னா அதுக்கு என் பேரை கெடுத்துரும், என்னை கெட்ட தீர்க்கதரிசின்னு சொல்லிடுவாங்க, நீ சொன்னிய பாத்தியா நடக்கலைன்ட்டு. அவங்க திருந்தலைன்னா அவங்க திருந்தவே மாட்டாங்க, அதுதான் நல்லது. அவங்க அழிக்கப்படணும், தே டிசர்வ் பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஆனா தேவன் இரக்கமுள்ளவர். ஸோ இந்த மாதிரியான மனநிலைமை வந்து நமக்கும் இருக்க முடியும். இப்ப என்னன்னா, இதை வாசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய இருதயத்துல எழும்பின சில கேள்விகளை, சமீப காலமாக என்னுடைய இருதயத்துல எழும்பின ஒரு காரியத்தை நான் வந்து யோசிச்சேன். பாருங்க, நம்ம வந்து சில வார்த்தை, நாம வந்து விசுவாசின்னு சொல்றோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமுடைய வழி வந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறாங்க, தேவனை விசுவாசிக்கிறோங்கிறாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தை அவர்கள் மூலமாக நிறைவேறிற்றா என்றால் இன்னும் நிறைவேறல. அவங்க இன்னும் இருதய கடினம் உள்ளவங்களாக தான் இருக்கிறாங்க. விசுவாச சந்ததியாகிய நாம் தான் இப்பொழுது ஆபிரகாமின் சந்ததி என்று, விசுவாசத்தின் சந்ததி என்று சொல்லுகிறோம். ஓகே, இப்ப நாமளாவது அதை நிறைவேற்றுகிறோமா? நாம் இன்னும் நிறைய காரியங்கள்ல செல்ஃபிஷா தான் இருக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி மீன் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். தேவன் அவனிடத்துல இரக்கமா இருக்கணும், அவன் பாவத்தை மன்னிக்கணும், அவனுக்கு வந்து இப்ப காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். தேவன் அப்படியே செய்தார், அவன் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதே மாதிரி நினிவே பட்டணத்தார் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நினைத்தார், ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஹி வாஸ் டூ செல்ஃபிஷ். அவன் ஜெபம் பண்ணா தேவன் கேட்கணும், அவனை ரட்சிக்கணும். ஆனா மற்ற ஜனங்கள் மனம் திரும்பினா அவங்களுக்கு ரட்சிக்க கூடாது. வாட் அ மென்டாலிட்டி இட் இஸ். இது வந்து கிட்டத்தட்ட நினைவு பட்டணத்தாருடைய மனநிலைமையோட மோசமானதா தான் இருக்கு. நாமளும் கூட பாத்தீங்கன்னா, யாராவது நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள், நம்மை நிந்தித்தவர்கள், அவமதித்தவர்கள், மதிக்காதவர்கள், அல்லது நஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்தவர்கள், அவர்களை குறித்து நினைக்கும் பொழுது, ஒண்ணு நாம வந்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவே விரும்பாம இருக்கலாம். சொன்னாலும் அவங்க வந்து ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கலாம். அல்லது அவர் ரட்சிக்கப்பட வேண்டாம், அவங்க வந்து வெளியில பழி வாங்கணும் ஆண்டவரே, நம்ம ஜெபிக்காட்டா கூட தே டிசர்வ் பனிஷ்மெண்ட், அவங்களுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும், எவ்வளவு கொடூரமானவங்க, எவ்வளவு மோசமான பாவி, இவங்களுக்கெல்லாம் வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு கொடூரமான தண்டனைகள் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம எந்த விதத்துல இந்த யோனா தீர்க்கதரிசியோட வித்தியாசமான மனநிலைமை உள்ளவங்களா இருக்கிறோம்? என்னிடத்துல சமீப காலமா எழும்பின கேள்வி, நான் முழுவதுமா கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் நான் சொல்றேன், ஐ வாண்ட் டு ஃபாலோ. அதாவது நாம எல்லாரும் வந்து நம்ம உறவினர்களை நேசிக்கிறோம். நீங்க உங்களுடைய நெருக்கமான உறவினர்களை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. தூரத்தில் உள்ளவங்களும் அப்புறம் இருக்கட்டும், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்களை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. நாம இப்ப ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல போயிட்டு இருக்கோம்.
அவர்கள் இப்பொழுது பாதாளத்திலிருந்து நம்மளை நோக்கி பார்க்குறாங்க. எப்பா, என் வீட்டுக்கு வந்தியே, என்னோட பேசுனியே, என்னென்ன காரியங்கள்லாம் நீ பேசின, அரசியலை பத்தி பேசின, ஊர் உலகத்தை பத்தி பேசின, பிசினஸை பத்தி பேசின, என்னை நேசிக்கிறது போல என்னென்னலாம் சொன்னியே, கொடுத்தியே, எனக்கு இந்த ஆண்டவரை பத்தி கொஞ்சமா சொல்லியிருக்க கூடாதா? இப்படி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது குறித்து நீ எனக்கு இப்படி சொல்லியிருக்க கூடாதா? அப்படின்னு அவங்க மனசுல இருந்து எழும்பக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப என்னுடைய மனதில் எழும்புற கேள்வி என்னன்னா, டு வி ரியலி லவ் தம்? உண்மையிலேயே நம்ம அவன் நேசித்தோம்னு சொன்னா, அப்படி ஒரு காரியம் நடந்தால் நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாமே, இவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லியிருக்கலாமே, நம்ம செய்யாம விட்டுட்டோமே, அப்படிங்கிற மனநிலைமை நமக்கு வருமா வராதா? அநேக நேரங்கள்ல நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 யார் யாரெல்லாம் அந்த இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய உறவினர்கள்ல அநேகம் பேர் அப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்களா தான் இன்னும் இருக்கிறாங்க. நாம் அதுல இருந்து மனம் திரும்பி இருக்கிறோம். நாம அவங்கள குறித்து என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படின்னா கேள்வி என்னன்னா, டு வி ரியலி லவ் தம்? உண்மையிலே நம்ம அவங்களை நேசிக்கிறோம்னா, அப்படிப்பட்ட நிலைமையில நாம சந்தோஷமா ஒரு ஆண்டவரோடு கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே அக்கினியில அவங்க வெந்துட்டு இருக்கும்போது, அல்லது முழுவதுமாக தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, நம்பிக்கை இல்லாத ஒரு முழுமையா கைவிடப்பட்டதான ஒரு நிலைமையில அவங்கள பார்க்கும்போது, வில் இட் பி ஹாப்பி? நாம நேசிச்சோம்னா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்முடைய பிள்ளைகளாகட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், உறவினர்களாகட்டும், உண்மையிலே நாம அவங்கள நேசிச்சோம்னா, அவங்க அப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும்போது, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஓகே. இன்னொரு கேள்வி என்னன்னா, do we really believe that is a hell? There is a hell which is a punishment for sins. உண்மையிலேயே பாவிகளுக்கு தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு இடம், அல்லது தண்டனை அனுபவிக்கக்கூடிய இடம் தான் நரகம் அப்படிங்கிறத நம்ம நம்புறது உண்மைதானா? கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி, உண்மையிலே அவர்களை நாம் நேசிக்கிறோமா? இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையின்படி பாவிகள் தண்டிக்கப்படுவதும் கைவிடப்படுவதும் உண்மைதானா? விசுவாசிக்கிறோமா? டு வி ரியலி பிலீவ்? இப்படி உண்மையிலேயே நம்ம விசுவாசித்தோம்னு சொன்னா, நாம எப்படி நம்ம கம்ப்ளேசண்டா இருக்க முடியும்? அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைடு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய வழியை அறிந்து கொண்டேன், நல்ல சத்தியம், நல்ல சபை, என் ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு, போதும். ஒரு ராஜா சொன்னான்ல, என் மகன் காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னா, போட்டும், என் காலத்திலேயாவது நான் நல்லா இருப்பேன்ல, போதும் அப்படின்னா. அப்ப என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன்ல, போதும். இஸ் இட் நாட் செல்ஃபிஷ்னஸ்? நான் என்னுடைய உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு கேஷுவலா ஜெபம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்சியரா பண்ணல. என்னுடைய இருதயத்துல இப்பொழுது, ஆண்டவரே, உண்மையிலே உம்முடைய வார்த்தையின்படி நீர் பாவிகளை தண்டிக்கப் போவதும், அவர்களை நரகத்துக்கு அனுப்பப் போவதும் உண்மை என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உண்மைதானா? அது உண்மையிலேயே நான் விசுவாசிக்கிறேனா? டு ஐ ரியலி பிலீவ்? அப்படின்னா என் வாழ்க்கை மாறும் உண்மையிலேயே. சரி, என் வாழ்க்கை மாறிடுச்சு, போதும். அவங்க எப்படி போனா என்ன நினைச்சோம்னாக்கா, இஸ் இட் நாட் செல்ஃபிஷ்னஸ்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள்னு பிலிப்பியர் 2 வாசிக்கிறோமே, அது என்ன? தனக்கானதை மட்டுமல்ல, நீ பிறருக்கானவளை நோக்குவானாய் எழுதியிருக்கே. நாம உண்மையிலேயே அவர்களை நேசிக்காமல் இருக்கலாம் ஒண்ணு, அல்லது உண்மையிலேயே இந்த சத்தியத்தை விசுவாசிக்காமல் இருக்கலாம். ரெண்டுல ஒண்ணுதான் நாம இப்படி இருக்கிறதுக்கான காரணம், இல்லையா? ஆனா இதை உண்மையாய் விளங்கி கொண்டவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தரையும் புதிய ஏற்பாட்டுல ஒருத்தரையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம் 21, 22 கூட வாசிக்கலாம். எரேமியா 8, 21, 22. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரி கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்போது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எரேமியா தீர்க்கதரிசி என் ஜனத்திற்காக என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரினாலும் நிறைந்திருந்தால் நலமாயிருக்கும் அப்படிங்கிற, அப்படின்னா அவர் அழுது ஜெபம் பண்ணி, அவர் கண்கள்ல இப்ப நீர் இல்லை, அதனாலதான் ஸ்டாக் இல்லை வடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்லி டெப்ளீட்டட், எக்ஸாஸ்டட்.
அப்ப அவர் கேட்கிறாரு, எனக்கு தலையில தண்ணி இல்லை, கண்ணுல கண்ணீரும் இல்லை, காரணம் என்ன, எல்லாம் வத்தி போச்சு, அந்த அளவுக்கு நான் அழுதுட்டேன், இன்னும் கொஞ்சம் கண்ணீரும் தண்ணீரும் இருந்தா நலமா இருக்கும்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து, ஏன்னா ரியலி பிலீவ்டு. அப்ப அதே மாதிரி தான் நம்ம வந்து பவுல் சொல்றார், ரோமர் எழுதின நிறுவனம் 9வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ரோமர் எழுதின நிறுவனம் 9:3. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அப்படின்னா சபிக்கப்பட வேண்டும் என்றால் இவர் சாபத்துக்கு உள்ளாகி அவர்களை ரட்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மேல் உள்ள ஒரு பாரத்தினால அவர் அப்படி சொல்றாரு. he express he Paul is express his concern for his Jewish brethren. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லை, நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கூடோமே, நம்முடைய உலகத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சில தாய்மார்கள் வந்து வெள்ளத்துல கடந்து போகும்போது தன் பிள்ளைகளை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வெள்ளத்தை வச்சு தப்பிச்சு ஓட விரும்புறாங்க. ஆத்துல வெள்ளம் வந்து கிடுகிடுன்னு உயர்ந்துருது, கழுத்தளவு வரும்போது அந்த பிள்ளைய வந்து தான் தோள்ல மேல தூக்கி வைக்கிறாள். அதுக்கு மேலேயும் வந்து தன் தலையில வைக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அவள் தலையின் மேல தூக்கி வைக்கும்போது நிச்சயமாக அவள் மரித்து போவாள். எத்தனை பெற்றோர்கள் வந்து, தாவீது ராஜா சொல்றாரு, அப்சலோம் வந்து அவருக்கு விரோதமாக அவருடைய ராஜ சிங்காசனத்தை பற்றி கொண்டு, ராஜ்யத்தை பற்றி கொண்டு அவரை துரத்தி அவரை கொல்வதற்கு இராணுவத்தோடு கூட விரட்டி கொண்டு போகிறான். அப்பொழுது அவர் தப்பித்து ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவருடைய இராணுவ தளபதிகளும் வீரர்களும் அவன் மரித்து போய்விட்டான் என்ற செய்தியை அனுப்புறார்கள். ஆக்சுவலா என்னன்னா, அவன் தப்பிச்சு ஓடும்போது கருவாலி மரத்துல மாட்டிக்கிட்டு தான் அவன் சாகுறான். அவன் அதோட கொண்டுட்டாங்க. ஆனாலும் கூட அந்த செய்தி கேட்டவன்னா தாவீது, மகனே, உனக்காக நான் மரித்து போயிருந்தா நலமா இருக்குங்கிறார். எப்படிப்பட்ட மகனுக்கு, தன்னுடைய உயிரை வாங்க தேடின ஒரு மகன். அவருக்கு என்ன ஒரு மகன் தான் இருந்தாரா? இல்ல, அவருக்கு நிறைய மனைவி, நிறைய மகன்கள். ஆனாலும் கூட ஒரு மகனை கூட இழக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஏன்னா he really loved him. எல்லா ஜனங்களும் வந்து, நீர் இப்படி பண்ணுனீங்கன்னா மக்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, உங்களுடைய உயிரை வாங்க தேடினவனுக்காக நீர் இப்படி அழுகிறீரே, எத்தனை பேர் இங்கே உயிரை கொடுத்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அவரால் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன பின்னாடி அவர் முகத்தை கழுவிட்டு வந்து வெளியில ஒரு சோகத்தோட, உள்ள சோகம், வெளியில ஜனங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கிறார். அவருடைய நிலம் அதுதான். ஆக இந்த தீர்க்கதரிசிகளும் சரி, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, எப்படி அவர்கள் வந்து தங்களுடைய ஜனத்தை குறித்து பாரப்பட்டார்கள் என்றால், உண்மையிலே அவர்கள் நேசித்தார்கள், உண்மையிலே தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். They really believed that sinners will be punished in hell. நிச்சயமாக நிரந்தரமான தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவினை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். நாம் அநேக நேரங்களில் நம்ம விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அதெல்லாம் தேவன் வந்து அன்புள்ள தேவன், அவர் அப்படிலாம் கொண்டு போய் நரகத்துல ஜனங்களை கண்டிப்பாரா அப்படின்னா, we say that we don't believe what God said. ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலன்னு தானே அர்த்தம். சரி, இல்ல இல்ல, நான் விசுவாசிக்கிறேன், அதனால தானே நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா தட்ஸ் ஓகே. அப்போ வாட் அபவுட் அதர்ஸ்? நம்முடைய ரிலேட்டிவ் குறித்து என்ன? அவங்கள நம்ம நேசிக்கிறோம்னு சொல்றோமே, அது உண்மையா? அப்ப நேசித்தோம்னா அவன் சரீரத்தை தான் நேசிக்கிறோம், ஆவியை நேசிக்கல, அப்படித்தானே? அருமையானவர்களே, இஸ் இட் நாட் செல்ஃபிஷ்னஸ்? நாம் வந்து நாம் நினைப்பதற்கு அதிகமாக சுயநலம் உள்ளவங்களா இருக்கிறோம், அடுத்தவங்களை குறித்து அக்கறையற்றவர்களா இருக்கிறோம், நமக்கு வந்து மற்றவர்களை குறித்து கரிசனை கிடையாது, நம்ம தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்கவில்லை, அல்லது உண்மையாய் நம்முடைய ஜனங்களை நாம் அன்பு கூறவும் இல்லை. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையை நம்ம ஒத்துக்கிடணும். இதெல்லாம் நான் வந்து குற்றப்படுத்திற்காக சொல்லலை, நான் தேறிட்டேன்னு சொல்லலை. சமீபமாக காலமாக என் இருதயத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நான் சொல்றேன். ஆண்டவரே, என்னுடைய உறவினர்களை நான் உண்மையை நேசிக்கிறேனா? உங்களுடைய ரொம்ப நெருக்கமான உங்களுடைய அப்பாவோ, அம்மாவோ, அண்ணனோ, தம்பியோ, பிள்ளைகளோ, உறவினர்களோ அல்லது நண்பர்களோ, அவங்க வந்து அந்த எரியிற அக்கினியில அல்லது ஒரு தள்ளப்பட்ட நிலைமையில கொடுமைக்காரர்கள் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து அவர் உங்களை நோக்கி வந்து, ஐயோ, ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா, அது அந்த நேரம் வந்து நம்ம பரலோகத்துல இருந்தாலும் அது சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்லப்பா, அவன் போனா போட்டோம், நான் பரலோகத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? உண்மையான அன்புள்ளவர்கள் சொல்ல முடியாது.
அதனாலதான் அந்த அன்பினால நிறைஞ்சுதான் ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் படைத்த மனிதர்கள் எல்லாம் வந்து பாவம் செய்து நித்தியத்தை விட்டு நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரால் அங்கே நிம்மதியா இருக்க முடியல. நம்ம படைத்த தேவனால நிம்மதியா இருக்க முடியல. அந்த நினிவே பட்டணத்தார் எவ்வளவுதான் மோசமான பாவிகளா இருந்தாலும் அவர்களை குறித்து தேவன் என்ன சொல்றார் பாத்தீங்களா? பாவிகளா இருந்ததுனால தேவன் அவர்கள் வந்து அழிக்கிறதுக்கு வர்றாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், அதுக்கும் ஒரு காரணம். ஆனா அந்த யோனா புஸ்தகத்துல கடைசி என்ன எழுதியிருக்கு? ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன கமெண்ட் சொல்றாரு பாருங்க. நாகும் தீர்க்கதரிசி சொல்றாரு, பிளட்டி சிட்டிங்கிறாரு. ரத்தம், ரத்தத்தினால் நிறைந்ததான கொலை நகரம். அது வந்து கொள்ளையர்கள், பொய்யர்கள், வேசித்தனத்தினால அவர்கள் சம்பாதிச்ச பணம், ஏமாற்றினால பணம், இதையெல்லாம் சொல்லிட்டு ஐயோ அப்படிங்கிற நிலைமையில தான் இந்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவங்களை அழிக்க போறேன் அப்படின்னு மிரட்டுறாரு, அரட்டுறாரு வார்த்தையினால. ஆனா என்ன சொல்றாரு அவர் பாருங்க, என்ன எழுதியிருக்கு கடைசியா? வலது கைக்கும் இடது கைக்கும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு சொன்னார்ல, அவர் சிலுவையில கொல்ல போகும்போதும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே அவர்களுக்கு மன்னி. இந்த சேம் ஸ்பிரிட். அப்ப நமக்கு விரோதமா பாவம் செய்கிறால நம்மளால மன்னிக்க முடியல, இப்படி ஒரு வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல. ஆனா தேவனுடைய தெய்வீக அன்பினால நிறைந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் எப்படி சொல்றாரோ அப்படிதான். ஸ்தேவான் அப்படிதான் சொன்னாரு. பவுல் இப்படிதான் புலம்புறாரு. அவங்களுக்காக நான் தேவனை விட்டு தூரம் போனாலும் சபிக்கப்பட்டாலும் பரவாயில்லையேங்கிற அவருடைய இருதயத்தின் ஆதங்கம் என்னங்கிறது தெரியுது. நாம் வந்து இப்ப வி ஆர் வெரி கம்ப்ளேசன்ட். நாம வந்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், திருப்தியா இருக்கிறோம். என்ன சிந்திப்போம். முதலாவது நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசம்னா நாம தேவனுக்கு பயந்து உண்மையாய் நம்ம சுத்தி எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுடைய வார்த்தையை உண்மையாய் அவருடைய நியாயத்தை குறித்த வார்த்தையை விசுவாசித்தால் நம்ம வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்காக நாம் வந்து பரிதவிக்காம இருக்க முடியாது. மூணாவது, உண்மையிலேயே நம்ம அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் அவர்களை குறித்து நாம் அக்கறை இல்லாமல் இருக்க முடியாது. எனவே லெட் அஸ் ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் தம். முதலாவது நம்ம வந்து அவங்க இடத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களை ரட்சிங்க, எங்களுடைய அட்லீஸ்ட் நம்ம க்ளோசர் சர்க்கிள். அப்படிதான் ஒவ்வொருவரா தேவன் வந்து அப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறத பார்த்து, அந்த காரியத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறத பார்த்து அந்த ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். அதுதான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நோக்கம், நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் கூட. எனவே ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். இப்பொழுதும் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததியார், விசுவாச சந்ததியார் நம்ம தான். நம்ம மூலமா உலகத்துக்கு ரட்சிப்பு வரணும்னு நினைக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் சாரமாக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் இந்த ஒளிக்குள்ள வரணும். அதுதான். அப்ப நான் முதல்ல வாசிச்ச வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும். பேதுரு என்ன சொல்றாரு? ஒரு ஆயிலும் கேட்டு போகுது தேவனுடைய சித்தமே இல்ல. அப்ப இந்த நினிவே பட்டணத்தாரும் ரட்சிக்கப்படணும். எவ்வளவு கொடுமையானவர்களா இருந்தாலும் தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா, he has a very compassionate God. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். அப்ப நமக்கு கொடுமை செய்தவர்களும் அறியாமையில் தான் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த தேவனை அறியாதனால செய்யறாங்க. அது பாவம்னு தெரியாம செய்யல, அவர்கள் பாவம்ங்கிற உணர்வே அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் தேவனை அறியாதனால செய்கிறார். அந்த ராஜா கூட பாருங்க கடைசியா என்ன சொல்றான்னா, கொடுமையிலிருந்து மனம் திரும்புங்கிறான். அப்ப அவனுக்கு இதுக்கு முன்னாடி கொடுமைன்னு தெரிஞ்சுதானே இருக்கு. ஆனா அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்பொழுது ஒரு நியாய தீர்ப்பு வருதுன்னு சொன்ன உடனே தான் அவன் வந்து கொடுமையிலிருந்து மனம் திரும்புங்கன்னு சொல்றான். அருமையானவர்களே, இப்பொழுது கடைசியா நான் ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புறேன். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 7-8 வசனம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இதுதான் தேவன் வந்து அவர் கண்டிக்கிறார், மனம் திரும்பும்படி எச்சரிக்கிறார். அவர் தண்டிக்கவில்லை, தண்டிக்க விரும்புறதே இல்லை. அதனாலதான் நீடிய பொறுமையோடு இன்னும் காத்திருக்கிறார். தண்டிக்கிறனா உடனே தண்டிச்சிடலாம். அவர் வந்து கண்டிக்கிறார். அவருடைய சிக்ஷை இப்பொழுதும் கூட
நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கூட தேவன் எத்தனையோ சான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த நினிவே பட்டணத்தாருக்கு ஒரே ஒரு சான்ஸ், அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அப்ப நமக்கு பல சான்ஸ் தேவன் கொடுத்தும் இன்னும் எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பிரசங்களை கேட்டு நம்ம மனம் திரும்பலைன்னு சொன்னா, அந்த நினிவே பட்டணத்தார் அந்த நாள்ல வந்து என்ன சொல்லுவாங்க? இவங்களெல்லாம் உங்க ஜனங்கள்னு சொன்னீங்க. எவ்வளவு செய்திகளை கொடுத்துருப்பீங்க, எவ்வளவு முறை நீங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தீங்க, எவ்வளவு திரும்ப திரும்ப அவங்களை எல்லாம் நீங்க வந்து கூட்டி சேர்க்க, ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனதா இருக்கிறது போல செஞ்சீங்க. இவங்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்களா அப்படின்னு குற்றப்படுத்துவாங்களா இல்லையா? ஒருவேளை தேவனே தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, இரக்கத்தின்படி, நாம தேவனுடைய பிள்ளைகளால என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லப்பா, நான் உனக்கு மன்னிச்சிறேன்னு சொன்னா, அவங்க வந்து குற்றப்படுத்துவாங்களா இல்லையா? இவங்களுக்கு நீங்க உங்க பிள்ளைகள்னு சொல்லிட்டு இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்களே, எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தானே கொடுத்தீங்க. ஆனா நாங்க மனம் திரும்பிட்டோமே. இவங்களுக்கு எத்தனை சான்ஸ் கொடுத்தீங்க, எத்தனை செய்திகளை கொடுத்தீங்க, எத்தனை மனிதர் மூலமா பேசுனீங்க. ஆனா அவங்க மனம் திரும்பலையே, விசுவாசிக்கலையே. அப்புறம் எப்படி நீங்க உங்களுக்கு இரக்கம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார். நேர்மையானவர்களே, நாம வந்து குற்றப்படுத்தக்கூடிய ஆவியில இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். ஆனா இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் த காஸ்பல் டு தி அன்ரீச்ட். நம்ம மூலமாக ஜனங்களுக்கு ரட்சிப்பு வர வேண்டும். நம்மை தொடர்பு கொள்கிற, நம்மளை காண்கிற, நம்மளை பார்க்கிற மனிதர்கள் மூலமாக தேவனுடைய இரக்கமும் அன்பும் அவர்களையும் சென்றடைய வேண்டும். ஒருவராயிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. நாமளும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமே இல்லை. அதே மாதிரி நம்மோடு தொடர்பில் உள்ள யாரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமே அல்ல. தேவன் நம் கண்களை திறந்தல்வார்.